தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற vlog என்னென்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணத்தில் ரொம்ப ஃபேமஸான நாகேஸ்வர சுவாமி சிவன் கோயில். நாகேஸ்வரர் டெம்பிள்னு சொல்லுவாங்க, நாகேஸ்வரர் கோயில்னு சொல்லுவாங்க. இந்த கோயில் ரொம்ப ஃபேமஸ். இங்கே இருக்கக்கூடிய இந்த கோயிலோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இதில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகள், முக்கியமாக பழங்காலத்து தமிழ் சொற்கள், இதெல்லாம் படிக்கவே முடியாது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தமிழி தெரிஞ்சிருக்கும், தமிழி அதுலேருந்து தான் தமிழ் வந்துச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயத்த நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கோயில் எப்படி கட்டினாங்க, இங்கே என்னென்ன ஃபேமஸ், இங்கே என்னென்ன வரலாறு அடங்கியிருக்கு, எவ்வளோ சூப்பராக அந்த கோயிலோட கட்டுமான பணி பண்ணியிருக்காங்க. இந்த கோயிலுக்கும் சூரியனுக்கும் ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்குது, அது கூட நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் என்ன வரலாறுன்னு சொல்லி. அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ண காசி விஸ்வநாதர் கோயில், மகாமகம் குளம், அதுக்கப்புறம் அந்த கோயில் என்னென்ன ஃபேமஸ், அந்த கோயில் என்ன வரலாறு இருக்குது, நவகன்னிகைகளான காவேரி, கங்கை, யமுனை இவங்களுக்கும் சிவபெருமானுக்கும் இங்கே இருக்கக்கூடிய மகாமக குளத்துக்கும் என்ன ஒரு வரலாறு இருக்குதுன்னு சொல்லி அதையும் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், போய் பாருங்கள். முக்கியமாக ராமாயணத்துக்குரிய தொடர்புக்கூடிய ஒரு விஷயம் இந்த கோயிலில் இருக்குது. அதுதான் ராமபிரான் வழிபட்ட சிவலிங்கம் இந்த கோயிலில் இருக்குது. அதோட இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியெல்லாம் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், மறக்காம போய் பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு முருகரோட ஃபேனாக இருந்தால் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு நம்ம கமெண்ட் செக்ஷனில் முருகரோட லவ்வை ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி சுவாமிமலை முருகர் கோயிலோட வரலாறு என்ன, அங்கே இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ், அங்கே இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த வீடியோ. முக்கியமாக இன்னொரு விஷயமும் இருக்குது, இன்னொரு கோயிலும் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் ரொம்ப ஃபேமஸான நெல்லையப்பர் சிவன் கோயில். அந்த கோயிலோட கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் டாப் ஆஃப் தட் லெவல் செம்மையாக இருக்குது. அதெல்லாமே நான் கவர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்ட் போட்டிருக்கேன், செகண்ட் பார்ட் ஆன் த வேல இருக்குது, நீங்கள் அதையும் போய் பார்க்கலாம். முக்கியமாக திருச்செந்தூரோட விளாக்ஸும் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். 5 சீரீஸ் கிட்ட இருக்குது. பெங்களூர் டு திருநெல்வேலி, திருநெல்வேலி டு திருச்செந்தூர், அதுக்கப்புறம் திருச்செந்தூருக்கு போய் கோயிலை விசிட் பண்ணது, அங்கே நடக்கக்கூடிய கட்டுமான பணி, திருப்பணி, அதுக்கப்புறம் நைட் டேஸில் திருச்செந்தூர் எப்படி இருக்குன்னு சொல்லி நிறைய வீடியோ இருக்குது. அதெல்லாம் செம்ம ரெஸ்பான்ஸ் கிடச்சது எனக்கு உங்ககிட்ட இருந்து. அதனால உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு இந்த வீடியோக்கும் கொடுங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நெல்லையப்பர் சுவாமி கோயிலில் கழுகின் அன்பான பார்வையில் பார்த்துட்டு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம காசி விஸ்வநாதர் கோயில் டெம்பிள் பிளாகில் சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு அந்த கோயில் பார்த்தோம். செகண்ட் நம்ம இப்போது வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா நாகேஸ்வரர் சிவனாலயம். இது பார்த்தீங்கன்னா நாகதோஷத்துக்கெல்லாம் பேர் போன ஒரு சிவனாலயம். நம்ம இங்கே தான் வந்திருக்கோம். நம்ம ஆட்டோ டிரைவர் ஆல்ரெடி சொன்னோம் லாஸ்ட் வீடியோவில், அவர் தான் நாங்கள் கூப்பிட்டு வந்தோம். பிகாஸ் அவர் தான் எங்களுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்காரு. அவர் கூப்பிட்டு வந்துட்டோம். வெளில இறங்கிட்டு நான் கோயில் அப்படின்னு நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் பாருங்கள், இந்த கோயிலோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் வெளியிலே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய பெயிண்டிங்ஸ்லாம் நீங்கள் பாருங்கள், நல்லா ஜூம் அவுட் பண்ணி காமிச்சிருக்கேன். நாங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே நுழைவு கொள்ள ஆரம்பிச்சிட்டோம். இப்போ கோயில் காலியாக இருக்குன்னு ஆல்ரெடி எல்லா வீடியோவில் சொல்கிற மாதிரி டெம்பிள்ஸ்லாம் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டெம்பிள்ஸ்லாம் நீங்கள் ஃப்ரீயாக சூப்பராக பார்க்கணுன்னா வெனஸ்டே டு ஃப்ரைடே கரெக்டான டைம் நீங்கள் போனீங்கன்னா தாராளமாக க்ரௌட் இல்லாமல் பார்க்கலாம். பட் நாங்கள் வந்ததும் வெனஸ்டே டைமில் தான். இப்போ பார்த்தீங்கன்னா வெனஸ்டே நைட் நாங்கள் ஏறினோம், காலைல வந்துட்டோம், ரூமை போட்டு ஆட்டோ புக் பண்ணி நாங்கள் சாமி பார்க்க வந்துட்டோம். ஸோ நாகேஸ்வரர் கோயிலுக்கு இந்த கோயில் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். இந்த புறாலாம் பார்க்கறது நெக்ஸ்ட் லெவல். சீரியஸ்லி நீங்கள் பாருங்கள், அந்த கோயிலோட அழகை ரசித்து பாருங்கள். செம்ம பெருசாக இருக்குது. வெளியிலே இவ்வளோ பெரிய ஸ்பேஸ். ஆக்சுவலாக நம்ம இன்னும் கோயிலுக்குள்ளே இன்னும் என்டரே ஆகலை. ஸோ செம்ம ஸ்பேஸிங்க. இதெல்லாம் மண்டபம் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. பட் கோயில் கோபுரம் செம்மங்க. இந்த கோயிலை கட்டினது நம்ம தமிழ் மன்னன் ஆதித்ய கரிகாலன். இவர் தான் 9th centuryயில் இந்த கோயிலை கட்டியிருக்காரு. எங்கெல்லாம் வின் பண்ணுறாரோ அங்கெல்லாம் கோயிலை கட்டுறது தான் அவருடைய வேலை. நம்ம தமிழ்நாட்டில் இஷ்டத்துக்குன்னு நம்ம பூமியாச்சே சும்மா விடுவாரா, அவ்வளோ கோயில் கட்டி வச்சுருக்காரு. மற்ற தேசத்தை வென்று வந்தாருன்னா அங்கே அடுத்த நொடி கோயில் எழுப்புறது தான், முக்கியமாக சிவன் ஆலயத்தை எழுப்புறது தான் அவருக்கு வேலை. எவ்வளோ தமிழுக்கு கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா நம்ம சோழ மன்னர்கள். பாண்டியர்கள்லாம் அதுக்கும் மேலே. சோழர்களோட வரலாறு இருக்குது, பட் பாண்டியர்களோட வரலாறு அவ்வளோவா இல்லை. அவங்க தான் லாங்கஸ்ட் ரூலர் இந்த வேர்ல்டு. 2000 years ரூல் பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ் கண்டத்தை.
ஈஜிப்ட் அண்ட் இண்டஸ் சிவிலைசேஷன் இதெல்லாம் வந்து ரூல் பண்ணது அவங்க தான். ரீசெண்டாக கீழடியில் கிடச்ச பிராமி எழுத்துக்கள் எல்லாத்தையும் மொத்தமாக திருப்பி போட்டுச்சு. மொத்தமாக ஒட்டுமொத்த உலகமே திருப்பி பார்த்துச்சு நம்ம தமிழ்நாடு. அந்த அளவுக்கு வரலாறு நம்மக்கிட்ட இருக்குது. 15,000 இயர்ஸ் டாக்குமெண்டேஷன்ஸ் இருக்குது நம்ம தமிழ் ஹிஸ்ட்ரியில். ரீசெண்டாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம் எங்கே நடந்துச்சுன்னா பூம்புகாரில். அது என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருந்தா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். ஐ டோன்ட் ரிவீல் இட், யூ ஷுட் ஹவ் டெல். இந்த சரௌண்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா முருகர், விநாயகர் ஆலயம் இருக்குது. இது இல்லாமல் வந்து நம்ம கோயிலுக்குள்ளே போகவே முடியாது. முக்கியமாக ரைட் சைடில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் நான் வந்து தமிழை பற்றி சொல்லும் போது, அங்கே வந்து பார்த்திங்கன்னா பார்வதியோட ஆலயம் இருந்தது. இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், கோயிலுக்குள்ளே முக்கியமான பிரகாரத்துக்குள்ளே போகிறோம். பட் அங்கே போய் பார்த்தா இன்னும் பெருசாக தான் இருக்குது ஆக்சுவலாக. இங்கே வந்து ரொம்ப பெருசு ஃபஸ்ட் போர்ஷனில், இங்கே வந்து பார்த்திங்கன்னா பட் ஆஃப் த போர்ஷன் ரொம்ப பெருசாக தான் இருக்குது. இங்கே நான் பாருங்கள், இது வந்து என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு மண்டபம். அதான் வந்து நடராஜரோட மண்டபம். கும்பகோணத்தில் எந்த கோயில் போனாலும் எல்லா இடத்துலையும் நடராஜருக்குன்னு தனி மண்டபம் இருக்குது. பட் காஞ்சிபுரத்துலேயும் இருக்குது, நம்ம சென்னையிலும் நிறைய டெம்பிள்ஸ் இருக்குது. எந்த ஊர்லேயும் இருக்கக்கூடிய எல்லா சிவன் கோயிலையும் நடராஜருக்குன்னு தனியாக ஒரு மண்டபம் இருக்குது. பட் இங்கே வந்து இன்னும் சூப்பராகவே நெக்ஸ்ட் லெவல் வச்சுருக்காங்க. எனக்கு இதை பார்க்கும்போது சிதம்பரம் தான் ஞாபகம் வருது. அதுதான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அந்த அளவுக்கு சூப்பராக வச்சுருக்காங்க இங்கே நடராஜரோட மண்டபத்தை. பட் நான் அதுக்குள்ளே போய் வீடியோ எடுக்கல, பிகாஸ் உள்ளே வந்து கேமரா அலோட் கிடையாது. அதான் வந்து நான் வந்து கோயிலில் மட்டும் அங்கே இருக்கக்கூடிய விஷயத்தை, அந்த கோயிலோட கட்டுமான பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ், சிற்பக்கலைகள் இது எல்லாத்தையும் நான் வீடியோ எடுத்திருக்கேன். பட் நீங்கள் மேலோட்டமாக பாருங்கள் நடராஜர் கோயிலை. இதுக்குள்ளே நான் போய் பார்க்கும்போது பெயிண்டிங் சூப்பராக இருந்துச்சு. ராஜராஜ சோழ, ஆதித்ய கரிகாலன் இந்த மாதிரி அரசர்களோட சிற்பக்கலைகளை அங்கே செதுக்கியிருக்காங்க. முக்கியமாக அவங்களோட பெயிண்டிங்ஸ் அங்கே இருக்குது. அதான் நெக்ஸ்ட் லெவல் ஆக்சுவலாக. நீங்கள் இந்த ஸ்கல்ப்சர்ஸை பாருங்கள், இந்த சிற்பக்கலையை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது சொல்லி. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அந்த காலத்தில் எவ்வளோ அட்வான்ஸ்டாக வாழ்ந்திருப்பாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து எவ்ரிதிங் ஹேஸ் பின் கேட்டகரைஸ்டு. நிறைய கேட்டகரைசேஷன்ஸ் இருக்குது. சிவில் இன்ஜினியர் இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய டிபார்ட்மெண்ட், நிறைய ஃபங்க்ஷன்ஸ், நிறைய ஸ்கீம் இவங்களாம் வந்து அவ்வளோ மைன்யூட்டாக படித்து கூட இந்த அளவுக்குலாம் அவங்கள கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க்ஸை கொடுக்கவே முடியாது. ஐம் வெரி ஷூர் இன் தட், பிகாஸ் தே ஒன்லி கோட்டட் இட். அவங்க தான் சொல்கிறாங்க இந்த மாதிரிலாம் எங்களால் பண்ண முடியல. பட் அந்த காலத்தில் எஜுகேஷன் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். பட் எப்படி இவ்வளோ சூப்பராக பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ஒன்லி தமிழ் பீப்புள்ஸ் தே கேன் டூ இட். என்ன பண்ணி உடனே எப்படி சொல்லிட்டேன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேட்காதீங்க. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்த சர்வேல தமிழ்நாட்டில் தான் அதிகமாக கோயில்கள் இருக்குது. அதுதான் உண்மையும் கூட. தமிழ் இருந்த காலத்தில் வேறு எந்த மொழியும் கிடையாது. அதுக்கு பேர் தமிழும் கிடையாது. நம்ம பேசின மொழி காலப்போக்கில் தமிழ்லேருந்து நிறைய மொழிகள் பிரிஞ்சு வரும்போது நம்ம தமிழுக்கு தமிழ்னு ஒரு பேர் வச்சோம். தமிழிலிருந்து தமிழ் வந்துச்சு. ஸோ நம்ம கற்றுக் கொடுத்த கலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா மற்ற மொழிகளும் ஏற்படுத்தி கொண்டு அவங்களும் சிற்பக்கலையில் பேர் போனாங்க. பட் அவங்க வந்து தமிழ் கலைக்கு முன்னாடி நிகராக நிற்க முடியல. அதுதான் உண்மை. அது அவங்களும் சொல்லியிருக்காங்க பல இடத்துல, பல கல்வெட்டில். இப்போ இங்கே பாருங்களேன், அப்படியே வாயை பிளந்து பார்ப்போம் இங்கே இருக்கக்கூடிய சிற்பம். பிகாஸ் இது எதையோ சொல்லுது, அது என்ன தான் சொல்லுதுன்னு நம்மளுக்கு தெரியல. பார்க்கும்போது புல் அரிக்குது. இந்த 1001 மூவியில் வர பிஜிஎம் தான் வந்து மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. ஈவன் இங்கே இருக்க இந்த கல்வெட்டுகள் தமிழ் பழங்காலத்து சொற்கள் என்ன சொல்லுதுன்னு தெரியல. பட் தெரிஞ்சவங்க யாராக இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ப்ளீஸ் தாராளமாக சொல்லுங்கள். நீங்கள் அதை பார்த்துக்கிட்டே இருங்களேன், எவ்வளோ சூப்பராக நம்ம ஆதித்த கரிகாலன் காலத்தில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி. தமிழுக்கு அமுதென்று பேர், இந்த பாட்டை நம்ம பார்த்துருப்போம். அதுக்கான அர்த்தத்தை நான் இங்கே பார்க்குறேன். இந்த கோயில் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பெருசாக இருக்குன்னு சொல்லி. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த சிலைகள், அந்த கல்வெட்டுகள் எதையோ சொல்லுது. பிகாஸ் நான் அங்கே ரொம்ப ஸ்டக் ஆகிட்டேன். இது பாருங்கள், மூளைக்கு இங்கே வச்சுருக்காங்க. இவங்க எப்படி அந்த காலத்தில் வாழ்ந்துருப்பாங்க, என்னென்ன பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் வந்து எவ்வளோ கொடுப்பனை பார்த்திங்கன்னா நம்ம தமிழுக்கு. இதெல்லாம் ஒரு கிடைச்ச பொக்கிஷம். நம்ம வந்து காலங்காலத்துக்கும் பாதுகாக்கணும். பட் எனக்கு ரொம்ப பெருமை, பிகாஸ் இந்த வீடியோ நம்ம சேனலில் வந்துருச்சு. நாளைக்கு பல ஜென்ரேஷன் போகலாம், பட் இந்த வீடியோ என் சேனலில் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நான் தமிழுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நீங்கள் அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே வாங்க இந்த கோயிலோட அழகையும், இங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டுகளையும், தமிழின் சிற்ப கலைகளையும்.
ஆல்மோஸ்ட் நம்ம பாதி கோயிலை சுற்றிட்டு வந்தாச்சு. இங்கே வந்து ஒரு சிவலிங்கம் இருக்குது. நான் அதையும் வீடியோ எடுத்திருக்கேன். நான் வந்து உள்ளே இருக்க சிவனெல்லாம் வீடியோ எடுக்கல, அது எடுக்கவும் கூடாது. ஸோ சரௌண்டிங்கில் இருக்கிறதெல்லாம் காமிச்சிருக்கேன். திரும்பி நீங்கள் பாருங்கள். எவ்வளோ சிவலிங்கம் பார்த்தீங்களா? அந்த லைக் ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா? சுற்றி வர சிவலிங்கம் தான். ஆக்சுவலாக ஒரு மெஸ்மரைஸ்டான ஒரு திங்ஸ் என்னென்னா, கோயிலை எப்படி கட்டினாங்கன்னேன்றது தெரியல, இந்த கோபுரத்தை எப்படி எழுப்பினாங்கிறது தெரியல, இதுக்கு எப்படி கல்லுக்கு உயிர் கொடுத்து செதுக்குனாங்கன்றது தெரியல, பல தமிழ் வரலாறு எப்படி உள்ளே இறக்குனாங்கன்றது தெரியல. அவ்வளோ சயின்ஸ் இருக்குது, அவ்வளோ லிங்கங்கள் இருக்குங்க. அதுதான் எனக்கு புரியல. இது எப்படி ஒன்லி தமிழ் பீப்புள்ஸ் தே கேன் டூ இட். தமிழர்களால் மட்டும்தான் முடியும். சரி, இப்போ வந்து நீங்கள் இந்த வீடியோவை அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க, கண்டினியூ பண்ணிக்கிட்டே வாங்க. இன்ட்ரெஸ்டிங்கான இந்த கோயிலோட ஸ்தல வரலாறு நான் சொல்கிறேன். நம்ம வந்து இதுக்கு 9th சென்ச்சுரிக்கு போனோம். 9ஆம் நூற்றாண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆதித்ய கரிகாலன் வந்து இந்த கோயிலை கட்டினார். ஸோ ஈஸியாக புரிய வைக்கணும்னா எல்லாருக்குமே தெரியும், நோ நீட் டு எக்ஸ்பிளைன். பொன்னியின் செல்வன் மூவியில் பார்த்தேன் ஆதித்ய கரிகாலன் விக்ரம் ப்ளே பண்ண அந்த கேரக்டர், அந்த அரசர், அந்த தமிழ் மன்னன் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலை கட்டியிருக்காரு. அவர் எப்பேற்பட்ட அரசன்றது எல்லாருக்குமே தெரியும். அவரோட வரலாறு நீங்கள் கண்டிப்பாக, அவர் என்னென்ன பண்ணார், என்னென்ன விஷயம் வந்து கண்டத்தை தாண்டி பண்ணார்ன்றதை நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் வந்து 9th சென்ச்சுரியில் கட்டியிருக்காரு. பட் இதோட ஒரிஜினல் ஹிஸ்ட்ரி, இது வந்து கட்டினது ராஜராஜ சோழா. ஒரு வரலாறு புரிஞ்சுக்கிட்டு இந்த கோயிலை கட்டியிருக்காரு. அந்த வரலாறு என்னன்னு நம்ம பார்க்கலாம். புராண காலங்களில் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, ஆதிசேஷன் வராரு. ஆதிசேஷன் வந்து யாருன்னு தெரியும், பெருமாள் வந்து பள்ளி கொண்டார் மாதிரி படுத்திருப்பார்ல பாம்பு, அதுதான் ஆதிசேஷன். அவர் வந்து அவரால் பூமியோட எடையை தாங்க முடியல. அவர் ரொம்ப தவிச்ச பொழுது டேரெக்டாக என்ன பண்ணுறாரு, பூலோகத்துக்கு வந்து இந்த இடத்துல சிவபெருமான வழிபடுறாரு. சிவபெருமான பார்வதி அவர் கண் முன்னாடி வந்து அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணி இங்கே வந்து அவருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா நாகதீர்த்தத்தை கொடுக்குறாங்க. இப்போ கூட அங்கே நாகதீர்த்தம் என்று அழைக்கப்படக்கூடிய குளத்தை பார்க்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு வரலாறு, சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. தட்சன், அதுக்கப்புறம் கார்கோடகன், இவங்க வந்து பார்த்திங்கன்னா 2 நாகங்கள், சரிங்களா? இவங்களும் வந்து இந்த கோயிலில் சிவபெருமான பிரதிஷ்டை பண்ணி லிங்கத்தை வச்சு சிவபெருமான வழிபட்டதாக ஒரு வரலாறு இருக்குது. அது கொஞ்சம் ஸ்தலம் ரொம்ப பேர் போச்சு. 3வது நலன் மன்னன், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம், நலன் தமயந்தி. ஸோ நலன் மன்னன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த சிவபெருமான வழிபட்டு அவரோட கஷ்டங்கள்லாம் போனதாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி பல்வேறு வரலாற்றை வந்து இந்த கோயில் உள்ளடக்கியிருக்கு. நம்ம நாகேஸ்வரர் சிவனாலயம் கும்பகோணத்தில் இருக்குது இந்த கோயில். நீங்கள் அப்படியே இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே வாங்க. சூப்பராக இருக்குது இந்த நேச்சர். இது வந்து காலைல சீக்கிரமாக நாங்கள் வந்துட்டோம்ல, கோயிலில் வந்து இந்த பெல் சவுண்ட்ஸ் இதெல்லாம் கேட்கும் போது அப்பா சொர்க்கொண்டான்ற மாதிரி ஆயிடுச்சு. நீங்களும் அதை ஃபீல் பண்ணிக்கிட்டே வாங்க. கோவிலோட பின் கோபுரம் நினைக்கிறேன், பாருங்கள் சூப்பராக இருக்குது. டோர் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, பட் ஆனால் செம்மங்க கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம். பட் நீங்கள் ஒன்று அப்சர்வ் பண்ணியிருக்கீங்களா, பாண்டியர்களோட கோயில் கோபுரம் அப்படியே வானத்தை முட்டிக்கிட்டு போகும். ஃபார் எக்ஸாம்பிள் மதுரை மீனாட்சி, திருச்செந்தூர் டெம்பிள், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸ்ரீரங்கம் டெம்பிள், ஸ்ரீரங்கபாளையம். இப்போது பாண்டியர்களோட டெம்பிள்ஸோட நம்ம சிம்பிள்ஸை பார்த்துட்டோம், அவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம எப்படி இருக்கும் நான் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து சோழர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பிளாகில் கட்டின மாதிரி காசி விஸ்வநாதர், அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய இந்த நிறைய கோயில்கள் சேம் லைக் நியூட்டனோட கிராவிடேஷன் ஃபோர்ஸை தூக்கி முழுங்கி அப்படியே கம்பீரமாக நின்றுட்டுருக்க தஞ்சை பெரிய கோயிலோட சிற்ப கலைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்படிலாம் தான் இருக்கும் சோழர்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ். அப்புறமா காஞ்சிபுரத்தில் உங்களுக்கு தெரியும் பல்லவர்கள் தான் நிறையவே ஆட்சி பண்ணாங்க. அங்கே இருக்க கோயில்களோட சிற்பக்கலைகள், கோபுரம் இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய விஜயநகரம் பேர் கட்டின ஹம்பி, இந்த மாதிரி டெம்பிள்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா சிமிலராக இருக்கும். பிகாஸ் நம்மக்கிட்ட இருந்து போன கலைகளுக்கான ஒரு ஆதாரமாக அதை பார்க்கலாம். பிகாஸ் தமிழர்கள் தான் வந்து எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ ஈவன் சேம் தோ ஆந்திராவில் கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோயில்கள் இருக்குது. விஜயநகரம் பெயர் கட்டினது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போன ஒரு சிற்பக்கலைகளோட எக்ஸாம்பிள்ஸை நம்ம பார்க்கலாம். பிகாஸ் வி ஆர் தி ஃபாதர் ஆஃப் தி டெம்பிள் ஆர்கிடெக்சர். பல்லவர்களோட வரலாறுலாம் ஏகப்பட்டது இருக்குது. அதோட எக்ஸாம்பிள்ஸ் உதாரணம் நீங்கள் பார்க்கணுன்னா மகாபலிபுரம், அங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் பூமியிலேருந்து தோண்டி எடுத்தாங்க. இப்போ கீழடி வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி கீழடி, ஆதிச்சநல்லூர் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்போவே பிரிட்டிஷ் இருந்த டைம்லேயே வந்து மகாபலிபுரத்தை தோண்டி அதெல்லாம் வந்து கடலுக்குள்ளே முழுகின ஒரு இடம். அதை தோண்டி எடுத்தாங்க. அதை தோண்ட நிறைய வரும் ஆக்சுவலாக. அதெல்லாம் நம்ம கடலுக்குள்ளே இருக்குது. ஆக்சுவலாக என்ன பண்ண முடியும்? ஸோ நம்ம தமிழர்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்கன்றதை நீங்கள் பாருங்கள்.
முக்கியமாக இந்த விஷயத்தை நான் சொல்லணும். நிறைய வரலாறு வந்து அழிஞ்சு போச்சு. ஒரு எக்ஸாம்பிள், ஸ்ரீலங்காவில் தெரியும், யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு லைப்ரரி எரிச்சாங்க. பல்வேறு நூல் புத்தகங்கள்லாம் எரிஞ்சு போச்சு. பல்வேறு எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வரலாறெல்லாம் வந்து எரிச்சாங்க. அதெல்லாம் இருந்திருந்தால் இப்போ வந்து நம்ம தமிழ் வந்து பழமைக்கும் பழமையான மொழின்றதை நம்ம காமிச்சிருக்கலாம் எக்ஸாம்பிள்ஸோட. இப்போ பாருங்கள், உங்களுக்கு கண்ணு முன்னாடியே தெரியும், யாழி இதெல்லாம் வந்து குமரிக்கண்டத்தில் வாழ்ந்துருக்கலாம். who knows that? Since தமிழர்கள் knows that, we are the pioneers of the A to Z sculptures. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் கோயிலை சுற்றி வந்தாச்சு. இது வந்து நடராஜரோட மண்டபம். நான் ஆல்ரெடி வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, அதுதான். நீங்களும் பாருங்கள். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிங்கத்தோட சிற்பங்கள்லாம் சூப்பராக இருக்குது. நீங்கள் அப்படி பார்த்துக்கிட்டே வாங்க. பார்த்தீங்களா, இந்த சர்க்கரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய குதிரை இதெல்லாம் செம்மையாக கட்டி வச்சுருக்காங்க அந்த காலத்துலேயே. அப்போவே எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. இப்போது பார்க்குறதுக்கே இவ்வளோ அழகாக இருக்குது நம்ம கண்ணுக்கு. அந்த காலத்தில் எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும். எவ்வளோ காலங்காலமாக இந்த கோவில் வந்து நிறைய விஷயத்த வந்து அழிஞ்சிருக்கு. ஆக்சுவலாக இங்கே ஒரு சில கல்வெட்டுகள் அதே மாதிரி சிற்பத்தை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், நிறைய வந்து அழிஞ்சு போயிருக்கு. இவ்வளோ அழிஞ்சே நம்மளுக்கு இவ்வளோ சூப்பராக இருக்குன்னா, அப்போது அந்த காலத்தில் கட்டினப்போ எவ்வளோ அருமையாக இருந்திருக்கும். நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். பட் இந்த டெம்பிள் வந்து ஒர்த் டு விசிட். நாட் ஓன்லி ஒர்த் டு விசிட், வி ஷுட் விசிட். இந்த கோயிலோட முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லணும். நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோரிலேட் ஆகும். இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்தில் சித்திரை மாதம் இருக்குது பார்த்தீங்களா, ஏப்ரல் மே, இந்த டைமில் மட்டும்தான் சூரிய ஒளி வந்து இந்த கோயிலோட கர்ப்ப கிரகத்தில் படம். அது வரைக்கும் படவே படாது. அந்த மாதிரி கட்டியிருக்காங்க இந்த கோயிலை. இந்த கோயிலை இவ்வளோ பிரமாதமாக கட்டி நம் தமிழுக்கு பெருமை சேர்த்து கொடுத்த ஆதித்த கரிகால மன்னருக்கு நம்ம நன்றியை சொல்லிவிட்டு இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். ஆனால் இந்த கோயிலோட விலாக் முடிஞ்சால் இன்னொரு கோயிலோட விலாக் வந்து தொடரப்போகுது. அதான் வந்து பார்த்திங்கன்னா சாரங்கபாணி பெருமாள் கோயில் கும்பகோணத்தில் ரொம்ப 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 ஃபேமஸ். இதோட விலாகும் எடுத்திருக்கோம், அப்கமிங்கில் வரப்போகுது. நீங்கள் அதுக்கான ப்ரோமோ பாருங்கள். பார்த்துட்டிங்களா, இதான் வந்து அடுத்த வீடியோக்கான வ்ளாக்கான ப்ரோமோ. இது வந்து ஜஸ்ட் ஒரு கிளிப், ஆனால் சூப்பராக தான் இருந்திருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். முக்கியமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, நான் கொடுத்த இன்புட் அண்ட் அவுட்புட்ஸ், இந்த வரலாறு விஷயங்கள், கோயில் பற்றிய பல்வேறு விஷயங்கள்லாம் வந்து பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் vlogல கண்டினியூ ஆகலாம். ஸ்டே டியூன் மக்களே. டாடா பாய். தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி.